இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா தான் திரும்பவும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காளே. எதுக்காக அவ பஞ்சாயத்தை கூட்டுறா? என்னன்னு தெரியலம்மா. ஆனா நம்ம கண்டிப்பா போயே ஆகணும். நம்ம மேலதான் அவ பிராதே கொடுத்திருக்கா. என்னது? நம்ம மேல பிராதா? ஆமாமா. என்னவா இருக்கும்? தெரியலம்மா. அவங்க பெரியப்பாவை அப்படி பேசிட்டோம்ல, அந்த ஆத்திரத்துல பஞ்சாயத்தை கூட்டி இருக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவ எப்படி பஞ்சாயத்துக்கு வர முடியும்? ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வராங்களோ என்னமோ. அதான் இல்ல, மாயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளயா? ஆமாமா. அப்படியே இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு எப்படி அவளால வர முடியும்? ஒருவேளை வீடியோ கால் மூலமா வருவாளோ? அப்படி மட்டும் வரட்டும், நம்ம பஞ்சாயத்தை பாய்காட் பண்ணிட்டு வந்துடலாம். அதான் சரி. நாளைக்கு மாயாவால அந்த ரகுராம் மறுபடியும் நம்ம கிட்ட அசிங்கப்படதான் போறாரு. எங்க பார்ச்சினோ, எப்படி இவளால எழுந்து நடக்கிறதுக்கு குறைஞ்சது 2-3 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் எதுக்குடா வேஸ்டா அந்த பள்ளிக்கூட கட்டடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கணும்? இங்க பாரு, பேசாம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வந்துரு. இப்படி ஏதாவது சொல்லி நீங்க அவளை வீட்டுக்குள்ளே முடக்கி போட பாக்குறீங்க. ஆனா அது மாயா விஷயத்துல நடக்காதுமா. நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லதான் அவ மேல மேல வளர்ந்துட்டே போவா. இவளா ஏண்டா நடக்கவே முடியாம படுத்து கிடக்குறா, இதுல இவன் நாட்டி ஆடி அப்படியே மேல மேல வளர போறா. இங்க பாருச்சினோ, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டுல இருந்து உடம்பு குணமானது வீட்டுல இருக்கிற வேலை என்னமோ அதை பார்க்க சொல்லு. என் பேச்ச மீறி நான் டான்ஸ் ஆடுவேன், பள்ளிக்கூடம் போவேன்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கோ, இதை விட பெரிய அடியா விழுந்தா தூக்கி விட கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணனும் எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. உன் தலையெழுத்து இதுதானு அவரு ஒதுங்கிடுவாரு. அம்மா, நீ முதல்ல கிளம்புமா. சாபம் கொடுக்கற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், எனக்கு என்னடா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பாடு. போமா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, என்னாச்சுமா? எந்திரிமா. தூக்குடா தூக்குடா. பாத்து. அம்மா, ஐயோ அம்மா. என்னம்மா, பாத்து போக மாட்டியாமா? அத்தை, அடி எதுவும் படலையே. என்னடி, எனக்கு அடி வேற படணுமா உனக்கு? இல்லம்மா, நாங்க வாழ்க்கையில விழுந்துடுவோம்னு சொல்லிட்டு நீ இப்படி வாசலே விழுந்துட்டியாமா? பாத்து போறது இல்லையாமா? சி, கைய விடுறா. அம்மா, அம்மா. இந்தா, அவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஐயா, பஞ்சாயத்தை மாயா தான் கூட்டியிருக்காங்க. மாயா, பஞ்சாயத்தை எதுக்காக கூட்டியிருக்க? ஐயா, ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு நடன போட்டி வைக்கிறதா முடிவு செஞ்சிருந்தீங்க. நடுவுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததும் என்னால போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி போட்டி வேண்டான்னு நீங்களே கேன்சல் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். அப்படி நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல போட்டி நடக்கணும்னு உங்களை கேட்டுக்கதான் நான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். என்ன சொல்ற? உன்னால தனியா எழுந்து நிக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கிறப்போ எப்படி போட்டியில ஆட முடியும்? போட்டிக்கு இன்னும் 10 நாள் கால அவகாசம் இருக்கேன். அதுக்குள்ள உடம்பு குணமாகி என்னால எழுந்து ஆட முடியும்னு நான் நம்புறேன். விஷ பரீட்சை வேண்டாமா? விஷ பரீட்சையெல்லாம் இல்லைங்கய்யா, முழு நம்பிக்கையோடு தான் சொல்றேன். அடடடடடா, பெரியப்பா மறுகிறதும் பொண்ணு உருகிறதும் உங்க நாடகத்தை எல்லாம் வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? ஊரை கூட்டி பஞ்சாயத்துங்கிற பேர்ல யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? இத பாருங்கம்மா, பஞ்சாயத்துல கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏதோ வாயில வந்தபடி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? எது உண்மை? பஞ்சாயத்துல யாரும் உறவு முறையில பேசிக்கிட்டு இருக்கல. எல்லாமே நியாயப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. குத்தலா பேசுறத விட்டுட்டு உங்களோட கருத்து எதுவோ அத சொன்னா போதும். அன்னைக்கு போட்டி நடக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல,
முடிஞ்சு போன முகூர்த்தத்துக்கு எதுக்கு இவ கெட்டி மேல வாசிச்சுக்கிட்டு இருக்கா? எதுவும் முடிஞ்சு போகல. இனிமேதான் முகூர்த்தமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றேன். குறிச்சபடி கண்டிப்பா போட்டி நடக்கணும்னு பஞ்சாயத்துல கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சம்பந்தப்பட்டவங்க போட்டி நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா அதை மட்டும் சொல்லுங்க. மாயா, நான் மறுபடியும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அருந்ததியோட சவால நீ பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கவரிமான் பரம்பரையில பிறந்தவதான்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னால போட்டியில கலந்துக்க முடியுமா இல்லையான்னு யோசிச்சு சொல்லு. ஐயா, யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. போட்டி நடக்கணும்னு நீங்க உத்தரவு கொடுக்கணும். 2 போட்டியாளர்களுமே போட்டியில கலந்துக்க தயாரா இருக்கிறதுனால இந்த போட்டி சொன்ன தேதியில நடக்கும். ஐயா, இன்னொரு வேண்டுகோள். ஏற்கனவே நீங்க போட்டி நடக்காதுன்னு சொன்னதுனால அந்த போட்டி அறிவிப்பு பேனரை கழட்டி கீழே வச்சுட்டாங்க. அத மறுபடியும் மேல மாட்ட சொல்லிடுங்க ஐயா. அந்த பேனரை எடுத்து மேல மாட்டிடுங்க. சரிங்க ஐயா. கோவில் நிர்வாகிங்க இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா, பண்ணிடலாம். மாயா, நான் ஒரு அப்பாவா கேக்குறேன். உன்னோட கால்ல அடிபட்டு நிக்க கூட முடியாத நிலைமையில தானே நீ இருக்க. நடக்கவே 1 மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. உன்னால எப்படி ஆட முடியும் சொல்லு? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல மாயா. போட்டியிலா வேணான்னு நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறேன். இல்ல பெரியப்பா, அவளுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா புவனாவும் அருந்ததியும் உங்ககிட்ட போட்டியில நாங்க ஜெயிச்சுட்டா டான்ஸ் ஸ்கூல்ல மூடிடுவீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் ஆடணும் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் பெரியப்பா. அதனாலதான் எப்பாடுபட்டாவது இந்த போட்டியில ஆடணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அம்மாடி, மச்சானுக்காக நீ ஆடணும்னு நினைக்கிறது சரிதாம்மா. அதுக்கு முதல்ல உன் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. மனசு உற்சாகமா உத்வேகமா இருக்கும். அதுக்கு சமமா உடம்பும் ஒத்துழைக்கணும்ல. உடம்பால முடியாம உன்னால எப்படிமா ஆட முடியும்? பெரியப்பாவுக்காக ஒரு நம்பிக்கையில போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என் உடம்பு விஷயத்துல நான் என்ன நம்பல, உங்க எல்லாரையும் தான் நம்புறேன். சீனு இருக்கான், தனா இருக்கான், அத்தை, பெரியம்மா, பாட்டி, இப்படி எல்லாரும் இருக்கீங்க. உங்க உதவியோட நான் எந்திரிச்சு நிப்பேன், நடப்பேன், ஏன் டான்ஸும் ஆடுவேன்.